மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி பேசிட்டு இருக்கிற நேரத்துல 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில ஏத்தின கட்சி. மற்றவங்க எல்லாம் விருப்ப மனு வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல களத்துக்கு போய் பிரச்சாரத்தை தொடங்கின கட்சி. இன்னைக்கு மற்ற கட்சிகளை எல்லாம் விட ஆளா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான செயற்பாட்டு வரைவை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து 2026 வரைக்கும் அவங்களுடைய இந்த தொடர் பயணத்துல தங்களுடைய கொள்கையின்படி தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது, தனித்தே போட்டியிடுவதுன்னு சொல்லி ஒரு தனித்துவமான அரசியல் கட்சியா ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இப்ப நீங்க பாக்குற இந்த சின்னம் விவசாயி சின்னத்துல நாம் தமிழர் களமிறங்க போறாங்க. வேட்பாளர்களை அறிவிச்சு களத்துக்கே போயிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடல, வேட்பாளர் நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. சில கட்சிகள் இப்பதான் விருப்ப மனுவே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு முழுமையா தேர்தல் களத்தில் தயாராகி முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சியா நாம் தமிழர் இன்னைக்கு ரெடி ஆயிருக்காங்க. இந்த நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சீமானே நேரடியா இன்னைக்கு செய்தியாளர்கள் முன்னிலையில தேர்தல் அறிக்கையை பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை டீகோட் பண்ண போறோம். அவங்களோட கட்சி சின்னத்தை ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாட்டு வரைவுன்னு அதை ஸ்டார்ட் பண்றதே ஒரு அழகான பாசிட்டிவான விதத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை அப்படின்னு நடைமுறையில சொல்லிட்டு இருக்கும்போது செயற்பாட்டு வரைவு அப்படிங்கிற ஒரு நேமோட தான் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மொத்தம் எத்தனை பேஜ் தெரியுமா? 462 பக்கங்கள். இதை படிச்சு முடிக்கிறது எனக்கே 2-2.5 மணி நேரம் ஆச்சு. ஒன் பை ஒன்னா படிச்சு என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுல எந்தெந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியும், எதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இன்னும் அடுத்த 2-3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான தேர்தல் அறிக்கையை நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு. நாம் தமிழர் மேல 1000 விமர்சனங்களை வைக்கலாம், குறை சொல்லலாம், என்ன சொன்னாலும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதா இருக்கட்டும், வேட்பாளர் தேர்வு செய்யறதுலையா இருக்கட்டும், வேட்பாளர்களை அறிவிக்கிறதுலையா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நாங்கள் தனித்துவமான கட்சி, எங்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தின்படியும் கொள்கையின்படியும் தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தேர்தலிலும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்காது, எல்லாத்தையும் செயல்படுத்துறது சாத்தியமும் இல்லை. சில விஷயங்கள் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, இதை எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். பட் ஏதோ ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து காப்பி அடிச்சு கொஞ்சம் சில திருத்தங்களை பண்ணி மானே தேனே பொன்மானேன்னு போட்டு வெளியிடாம அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்த அடையாளத்தோடு ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த எலெக்ஷன்ல திமுக, அதிமுக, தாவேகா இவங்க எல்லாருமே சில முக்கியமான வாக்குறுதிகளை, அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதிகளை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க? அதிகபட்சமாக இலவசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணம் சார்ந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு நேரடியாக கேஷை கொடுக்குற மாதிரி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தொலைதூர இலக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கோ உதவாது. இவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்படியான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை கூட நாம் தமிழர் முன்வைக்கிறாங்க. இப்ப அதுல திமுக, அதிமுக, தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளில் மக்கள் வரவேற்கக்கூடிய வாக்குறுதிகளும் இருக்கும், அதிலும் மக்கள் நலன் சார்ந்த வாக்குறுதிகளும் இருக்கலாம். பட் தனித்துவமா இருக்கணும். திமுகவுடைய வாக்குறுதியும் அதிமுகவோட வாக்குறுதியும் தாவேகாவின் வாக்குறுதியும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒருத்தர் 1000 ரூபான்னு சொல்றாரு, இன்னொருத்தர் 1500 ரூபான்னு சொல்றாரு, இன்னொருத்தர் 2000 ரூபான்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன விஷன் இருக்கு, ஒரு தெளிவான பார்வை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கக்கூடிய வகையில தான் நாம் தமிழர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசு முத்திரை அப்படின்னு ஒண்ணு நாம் தமிழர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க இதுல ஃபர்ஸ்ட் டைமா பண்ணல, இதுக்கு முன்னாடியே இதை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இப்ப தமிழ்நாடு அரசு சீல் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கும், அதை தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அபிஷியல் சிம்பிளா இருக்கு, முத்திரையா இருக்கு. அதற்கு பதிலாக நாம் தமிழர் என்ன பண்றாங்கன்னா திருவள்ளுவர் படத்தை போட்டு அதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு அரசு முத்திரை, நாங்க ஆட்சிக்கு வந்தா இதுதான் அரசு முத்திரையா இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல முறை அவங்க பேசியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதையும் இந்த செயற்பாட்டு வடிவத்துல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு அரசுன்னு குறிப்பிடுறாங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு, அவங்க தமிழ்நாட்டு அரசு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய் முதல்ல சொன்னது அந்த கட்சியினுடைய அடிப்படை அப்படிங்கிறதே தாவேகாவுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான். அந்த அடிப்படையில தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்க வரையறுக்கிறோம்னு சொன்னாங்க. பட் விஜய் 2024 தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு.
நாம் தமிழர் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 15-16 வருஷம் ஆகுது. அவங்க அப்பாவே அதை பேசிட்டாங்க அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இன்னைக்கு புதுசா இருக்கும். இப்போ ஒருவேளை புதுசா அரசியலை கவனிக்கிறவங்க பாருப்பா தாவேக்காவை பார்த்து இவங்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நாம் தமிழர் இதை நீண்ட காலமாக பேசி வருகிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுவும் இப்போ அவங்க சொல்லல, பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்கு. அந்த ஸ்டேட்டுக்கான பிளாக்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி நமக்கு தேசிய கொடி இருக்கோ அந்த மாதிரி மாநில கொடி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கொடி வேணும், அது இந்த அடையாளத்தோடு இருக்கணும், அதுல வெல்க தமிழ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட நாம் தமிழர் வடிவமைத்த இந்த கொடியையும் இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததா தமிழ்த்தாய் வாழ்த்தோட இந்த தேர்தல் அறிக்கை தொடங்குது. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின அந்த வரிகளை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் குறிப்பிடுறாங்க. இங்க பாருங்க, இந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன இருக்கு, எந்தெந்த விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது சும்மா ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி 50 செகண்ட் 60 செகண்ட்ல சொல்லி முடிக்க முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முழுமையா அந்த தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் வேகமா அங்கங்க அப்படி பார்த்துக்கிட்டே போறதுக்கு கூட எனக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்ல ஒரு 60 செகண்ட்ல சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லணும் இல்லையா. ஒவ்வொரு தலைப்பையும் பாருங்க. தலைநகரை மாற்றுவோம், அடிப்படை அரசியல் மாற்றம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னு சொல்லி நீர்வளம், குடிநீர், வேளாண்மை, மருத்துவம், பெண் உரிமை, மாற்றுத்திறனாளிகள் நலன், அன்புச்சோலை, உழவர் நலன், மீனவர் நலன், வணிகர் நலன், தூய்மை பொறியாளர், அமைப்பு சாரா தொழிலாளர் நலன், காவல், பசும் தமிழ்நாடு, காலநிலை மாற்றம், இப்படி அவங்க ஒவ்வொரு டாபிக்கையுமே குறிப்பிட்டிருக்காங்க. கனிம வள பாதுகாப்புல இருந்து, கழிவு மேலாண்மையிலிருந்து, ஈழத்தமிழர் நலன், தமிழர் மீட்சி, அயலக தமிழருக்கான அமைச்சகம், கல்விக் கொள்கை, பொருளாதாரம், தொழில், தமிழ் தேசிய வைப்பகம், மாற்று மின் பெருக்கம், சுற்றுலா கொள்கை, செய்தி ஒளிபரப்புத்துறை, திரைக்கலை மேம்பாடு, காலத்தின் தேவை, தாய்நில உரிமை, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும் சட்டங்களும் திட்டங்கள். மொத்தம் பாருங்க 49 தலைப்புகள்ல என்னென்னலாம் நாங்க பண்ண போறோம், எங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, எந்த சட்டங்களை நாங்க எதிர்க்கிறோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்க என்ன ஒரு மாற்று தீர்வை வைக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது? சென்னை தான். சென்னையில் இருக்கவங்களுக்கு இல்லை சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்க, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரையோ ஒருத்தரை சந்திக்கணும், இல்லைன்னா சட்டமன்றம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு இங்கே வர வேண்டியதாக இருக்குது, இல்லை ஒரு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்கே வரணும், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளோ நேரம் விரயமாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இது அவ்வளோ தூரத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு, இல்லை தருமபுரியிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, எல்லாருக்குமே ஒரே டிஸ்டன்ஸில் அது இருக்கா? திருவள்ளூரில், காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டில் இருக்கவங்களுக்கு நியர்பையாக இருக்கும். மற்ற எல்லாருக்குமே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அப்போது தலைநகரங்களை வெவ்வேறு இடங்களில் எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக இருக்க மாதிரி அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது. திருச்சியை ஒரு தலைநகரமாக கொண்டு வரலாம், இல்லை மதுரையை 2ஆம் தலைநகரமாக கொண்டு வரலாங்கிற விவாதங்கள் பல காலகட்டங்களில் இருந்திருக்கு. பல தலைவர்கள் அதை பேசியிருக்காங்க. நாம் தமிழர் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசியிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரின்னு சொல்லி 5 தலைநகரங்களை உருவாக்கணும். அதுலேயும் பாருங்க, தலைநகரங்களை ஏன் இப்படி பண்ணணும்? எப்பா சென்னையிலேயே இருந்துட்டு போகுது தலைநகரம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். வளர்ந்த நாடுகளை ஒப்பிடுறாங்க. நெதர்லாண்ட்லேருந்து, பொலிவியாவிலேருந்து, மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி பல நாடுகளில் மல்டிபிள் கேபிட்டல்ஸ் இருக்கு. ஒரே நாடு தான், அந்த நாட்டுக்கு பல தலைநகரங்கள் இருக்கு. இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் பாருங்க பரவலாக்கப்பட்ட அதிகாரம் எங்கெல்லாம் இருக்குன்றத சொல்றாங்க. இப்போ யூஎஸ்ல வாஷிங்டன் டிசி, நியூயார்க் சிட்டி, லாஸ் ஏஞ்சல்ஸ், சிலிகான் வேலி. சைனாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீஜிங், ஷாங்காய், இந்த மாதிரியான நகரங்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் ஒப்பிட்டு எதனால நாங்கள் இந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம், இல்லை இந்த திட்டத்தை, இந்த ஒரு ஐடியாவை ஏன் முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள்னு சொன்னேன் இல்லையா, அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சென்னை ஒரு டெக் கேபிட்டலா இருக்கலாம், ஏன்னா இங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, இங்க சினிமா இண்டஸ்ட்ரி அல்லது ஹார்பர், கடல்சார் வணிகம், நிதி மற்றும் வங்கி சேவைகள், இதெல்லாம் சென்னையிலேயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லைங்கிறாங்க. திருச்சியை நிர்வாக தலைநகரமா மாத்தலாம். ஏன் மாத்தணும் திருச்சியை அப்படின்னு கேட்கும்போது அதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, தலைமைச் செயலகம், சட்டமன்றம், வருவாய்த்துறை, பொது நிர்வாகம், மாநில திட்டக்குழு, இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சென்டர் பாயிண்ட். திருச்சின்றது சென்னையில இருந்தும் நீங்க போகலாம், கன்னியாகுமரியில இருந்து வரலாம், மதுரையில இருந்து வரலாம், கோவையில இருந்து வரலாம், எல்லாருக்கும் ஓரளவுக்கு சென்டரான ஒரு பாயிண்டா இருக்கும். அதனால திருச்சி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் கோவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்?
எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் நிறைய இருக்கும், தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்குங்கிறதுனால அதை வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிசினஸ் கேபிட்டலா வைக்கலாம்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக மதுரைனாலே நமக்கு வந்து கோவில், கலை, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற அடிப்படையில மதுரையை வந்து ஒரு கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் கேபிட்டலா அறிவிக்கலாம். அங்க வந்து தமிழ் வளர்ச்சித்துறை, சுற்றுலா மற்றும் பாரம்பரியம், நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் அங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்ததா கன்னியாகுமரி, அதை வந்து தமிழர் மெய்யியல் தலைநகரமா கொண்டு வரலாம். அங்க சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, சிந்தனை மற்றும் தத்துவ மையம், இப்படி வந்து ஒரு கேபிட்டல்ஸை பிரிக்கலாம்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதுக்கான காரணம் என்ன, எதனால நாங்க இதை பண்றோம் அப்படிங்கிறதையும் இங்க அழகா குறிப்பிட்டிருக்கிறாங்க. தனி தொகுதி, இப்ப நம்ம தமிழ்நாடு அரசியலை நீங்க நல்லா கவனிக்கிறீங்கன்னா பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் தனித்தொகுதி அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்குன்னு தனி தொகுதி வேணுங்க, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு அதிகமா இருக்கணும், சட்டத்தை உருவாக்குவதிலும் நிர்வாகத்திலும் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும். அதனால இப்ப உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கு, அதாவது வார்டு உறுப்பினர், நகர்மன்றம், ஈவன் மேயர், இந்த மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கு. இதை வந்து சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் கொண்டு வரணும். ஏற்கனவே 33% ரிசர்வேஷன் சொல்றாங்க இல்லையா, அதே கான்செப்ட்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்குன்னு தொகுதிகள் கொடுத்துருங்க, அந்த தொகுதியில பெண்கள் தான் நிக்கணும். இப்ப சில இடங்கள்ல ஒரு கட்சி மட்டும் பெண் வேட்பாளர்களை நிறுத்துவாங்க, மற்ற கட்சிகள்லாம் ஆண் வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ எம்எல்ஏ ஆவாங்க. இப்ப நாம் தமிழரை பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர்கள்ல 50% இடங்களை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த 50% இடங்களை அவங்க கொடுத்தாலும் மற்ற கட்சிகள்ல அந்த இடங்கள்ல ஆண்கள் நிற்கும் போது யார் ஜெயிக்கிறாங்களோ அது ஆணாக இருந்தால் அவங்க தான் எம்எல்ஏ ஆவாங்க. இப்ப பெண்கள் நேரடியாக அவங்களுக்கும் தொகுதிகள் கொடுக்கும்போது குறைந்தபட்சம் இப்ப நம்ம எம்எல்ஏக்களா இருக்கவங்களே எடுத்து பாருங்களேன், எத்தனை பெண்கள் எம்எல்ஏக்களா இருக்காங்க. சட்டமன்றத்துல அந்த விஷுவல்ஸை காமிக்கும் போது கூட முழுக்க 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 ஆண்களா தானே இருக்காங்க. பெண்கள் அதிகமா அரசியலுக்குள்ள வரணும், எம்எல்ஏக்களா வரணும். அப்பதாங்க ஒரு சட்டம் கொண்டு வரும்போது பெண்களின் பார்வையிலும் அதிகமான ஆலோசனைகளும் விவாதங்களும் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த விஷயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அடுத்ததா வந்து 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நமக்கு 39 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கு, அதை இன்னும் அதிகப்படுத்தணும், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் நாடாளுமன்றத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அங்கே முன்வைக்கிறாங்க. அடுத்தது முதல் குடிமகன். நம்ம நாட்டினுடைய முதல் குடிமகன் யாரு, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை என்பது நேரடியாக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறையாக இருக்கணும்னு சொல்றாங்க. சில வெளிநாடுகளில் அதிபர் ஆட்சி முறை இருக்கும். அதிபர் ஆட்சி முறை இருக்கிற நாடுகளில் அதிபர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. நம்முடைய ஆட்சி முறை அப்படிங்கிறது பிரதமர் நம்மை ஆளக்கூடிய வகையில தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இருக்கு. ஜனாதிபதி அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏ, எம்பி, அவர்கள் வாக்களித்து அந்த அடிப்படையில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது எந்த கட்சிக்கு அதிகமான செல்வாக்கு நாட்டில் இருக்கிறதோ அவங்க டிசைட் பண்ணி அவங்க ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்கன்னா அவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு வகையில பார்த்தா மறைமுகமாக மக்களுடைய பங்களிப்புங்கிறது இருக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தர் எம்எல்ஏவா எம்பியா தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், அவங்க தானே இவங்களுக்கு வாக்களிச்சு அவங்களை டிசைட் பண்றாங்க. பட் நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனா இருக்கக்கூடியவரை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வரணும், அதை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஒரு மாநில அரசாங்கத்திலிருந்து இதையெல்லாம் செய்ய முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தின்படி நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் நம்ம சட்டம் இயற்ற முடியும். இதெல்லாம் செயல்படுத்தணும்னா அது மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து இதை பத்தி பேசலாம். அவங்களும் அதுதான் சொல்றாங்க, நாங்க அதற்கான முயற்சிகள் எடுப்போம்னு சொல்றாங்க. பட் அது வந்து நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயங்க, மாநிலங்களவை உறுப்பினர். இப்ப சமீபத்துல கூட ராஜ்யசபாவுக்கான தேர்தல் நடந்தது இல்லையா, தமிழ்நாட்டில இருந்து கூட அதிமுக சைட்ல இருந்து ஒரு 2 பேர், அதாவது அதிமுகவை சேர்ந்த ஒருவர், பாமகவை சேர்ந்த ஒருவர், திமுக சைட்ல இருந்து தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. மீதம் இருக்கிற 3 இடங்கள்ல ஒரு இடம் காங்கிரஸுக்கும் 2 இடம் திமுகவுக்கும் போச்சு. ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க வந்து நமக்கு இருக்கிற எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எம்எல்ஏக்கள் வாக்களித்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நடைமுறையே கூடாதுங்கிறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நீக்கணும். அது வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ரூட்டை எடுத்து அமைச்சர் ஆயிடுறாங்க, இல்ல பிரதமரா கூட ஆகுறாங்க, அங்க உட்கார்ந்துகிட்டு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கு, இங்க ஒரு ஆட்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய நாட்டுல மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நேரடியாக மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துக்கு வர்றது ஏற்புடையதா இல்லை. நாம் தமிழர் கட்சி அதை எதிர்க்குது. அதனால இந்த ராஜ்யசபா பதவி அப்படிங்கிற கான்செப்டே வேணான்னு சொல்லி அதற்கு நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது.
இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் வந்து அரசியல் வீடியோலாம் பார்ப்பீங்க. சீமான் கூட சூப்பராக பேசுகிறாருப்பான்னு ஃபயர் விடுவீங்க. ஆனால் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அட யாருப்பா போய் வெயிலில் நின்று அவ்வளோ தூரம் ஓட்டு போடுறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பணக்காரன், ஏழை, நடிகர், தொழிலதிபர், விவசாயி, எந்த பின்னணியிலிருந்து வரவங்களா இருந்தாலும் நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம்ல, நடிகர் ரஜினிகாந்த் வரிசையில் நின்று வாக்களித்தார், நடிகர் அஜித் முதல் நாளாக வந்து வாக்களித்தார், என்னைக்குமே வராதவங்க எங்கேயுமே வராதவங்க கூட அங்கே வராங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம கலந்துக்கணுன்ற ஒரு கான்செப்ட் அது. அதனால் எல்லாருமே வராங்க. எல்லாருக்கும் அங்கே வரிசை தான். யாரும் வந்து பெரியவங்க சின்னவங்கன்றது கிடையாது. வருஷத்துக்கு வந்து 1000 கோடி சம்பாதிக்கிறவருக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு மாதத்துக்கு வந்து 10,000 15,000 சம்பாதிக்கிறவருக்கும் ஒரு ஓட்டு தான். எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்களிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டால் ஓட்டு போடலாம், இல்லைனா வீட்டில் இருந்துக்கலாம், யாரும் கேட்க போகிறது இல்லைங்கிற மாதிரி அதை கொண்டு போகக்கூடாது. வாக்களிப்பது உங்கள் கடமை. 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை யார் ஆட்சி செய்ய போகிறா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அன்னைக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு தரமாட்டோம், உங்களுக்கு மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் எதுவும் தரமாட்டோம், உங்களுக்கு எந்த இதுலையுமே வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை கட்டாயமாக்குவோன்னு சொல்கிறாங்க. அகைன் இதுவும் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம். அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசமைப்பு அடிப்படை அரசியல் மாற்றம், அரசமைப்பிலையும் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய பல இடங்களில் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் இது அவங்களுடைய இலக்காக இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா எல்லாரும் ஓட்டு போட்டால் நல்லது தானே. 100% வாக்களிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 90%, 85%ஆவது மக்கள் வாக்களித்தாதான் அது தேர்வு செய்யப்படக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறது பெரும்பான்மையானவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50 பேர் 60 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. 40 பேர் ஓட்டே போடலைன்னா எப்படி உண்மையான மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியுங்கிற அவங்களுடைய கேள்வி அப்படிங்கிறது நியாயமானது. பட் நடைமுறையில் இது சாத்தியமாங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றது பாருங்க, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அது என்னப்பா சர்வாதிகார ஆட்சி முறை? சர்வாதிகாரம்னு ஒன்று இருந்தால் அங்கே எப்படி அன்பு இருக்கும்? என்ன பேசுகிறாங்க? இதனால தாங்க நாங்கள் நாம் தமிழரை எதிர்க்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அவங்க சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதை நான் சொல்கிறேன் பாருங்க. நாம் தமிழருடைய ஆட்சி முறை எப்படி இருக்கும்னு சொல்லும் போது அந்த இடத்துல தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கூட தோணலை எப்படின்னு கேட்கும்போது நாம் தமிழர் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் ஒரு ஊசி வச்சிருக்காரு. அந்த ஊசியை வந்து போட்டால் குழந்தை வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஊசியை குத்தும் போது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வலிக்கும், அந்த குழந்தை அழும். அந்த குழந்தைக்கு ஊசியை குத்துனா அழுமேன்னு சொல்லி நம்ம ஊசி போடாமல் இருந்தால் குழந்தை இறந்தே போயிடும். அப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு அணுகுமுறை எடுக்கிறோம் இல்லையா? குழந்தையை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு தன்மை இருக்குல்ல, குழந்தையை காப்பாற்றணும், ஊசி போட்டால் வலிக்கிட்டோம் பரவாயில்ல, பட் குழந்தை வந்து உயிரோடு இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணுறோம். அதுதாங்க அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை அப்படின்னு நாம் தமிழர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும்போது டீச்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல, நீ இதை படிச்சுட்டு வா, இதை எழுதிட்டு வான்னு சொல்லும்போது அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஆசிரியர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக தான் தெரிவார். ஆனால் அந்த ஆசிரியரோட வேலை என்ன? அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தை நல்லா படித்து முன்னுக்கு வரணும். அந்த ஒரு அப்ரோச் இருக்கு பாருங்க, அதுதாங்க அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை அப்படின்னு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. அதோட நிறுத்தலை. நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர் சொன்னதாக ஒரு கோட்டையும் அவங்க இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு அதையும் சுட்டி காட்டுறாங்க. இப்போ சீமானே பொதுவாக பேசும்போது மேடைகள் எல்லாம் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளையோ இல்லை அறிஞர்கள் எழுத்தாளர்கள் சொன்ன பிரபலமான இந்த கோட்ஸ் எல்லாம் வந்து சுட்டி காட்டி பேசுவார். அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் நாம் தமிழருடைய இந்த தேர்தல் அறிக்கையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீர் மேலாண்மை பற்றியும் பேசுகிறாங்க. எப்போவுமே நாம் தமிழர் மேடைகளில் அதிகமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ இந்த பூமி என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமானது. இப்போ நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிருவோம், ஏதோ ஒன்று பண்ணி நம்மளால் மனுஷனால் புழைச்சிக்க முடியும். பட் இந்த மாதிரியான விலங்குகள் என்ன பண்ணும்? அதுக்கு தண்ணி பற்றாக்குறை வந்துச்சு, அதற்கான உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை விளக்கக்கூடிய வகையில் படங்களை இங்கே போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ மட்டும் இல்லை, நாம் தமிழர் தொடக்க காலத்துலேருந்தே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில், அதாவது தண்ணி குடிநீர் இருக்குல்ல, அதை வந்து சேல் பண்ண முடியாது, அதை கமர்ஷியலாக விற்க முடியாது, அதை நாங்கள் தடுத்துருவோம். தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை,
நீங்க இலவசமா கொடுக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் இலவசமா கொடுக்காம எதையோ கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பட் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கணுன்றது அவன் உயிர் வாழறதுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவை. அதை வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிறதோ, ஒரு கேன்ல அடைச்சி வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறதையோ நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா குடிநீரை நீங்க காசுக்கு விற்கவே முடியாது. அது கவர்மெண்ட்டும் பண்ண முடியாது, தனியாரும் பண்ண முடியாது. குடிநீரா தமிழ்நாட்டில் இலவசம்பா அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் சொல்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை சார்ந்து அணைகள், அதற்கு என்னென்ன திட்டங்கள் நாம் தமிழரிடம் இருக்கிறது, தூர்வாருவது, மழை நீரை சேகரிப்பது போன்ற நீர் மேலாண்மை சார்ந்த விஷயங்களையும் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது ஏரிகளுக்கு கூட பாருங்க, கரிகால சோழன், ராஜராஜ சோழன் இந்த மாதிரியான பெயர்களை தான் நாங்கள் வைக்க போறோம் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. மணல் கொள்ளை தடுப்பு, மணல் கொள்ளை வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, அதை தடுப்பதற்கு நாங்கள் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறைநீர் கொள்கை, அதாவது நேரடியா இப்ப தண்ணீரை வந்து நேரடியா வீணடிக்கிறது ஒரு பக்கம், சில நேரங்களில் இப்ப இந்த குளிர்பான தொழிற்சாலைகளுக்கு மட்டும் எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து வீணாகுது, அதை எப்படி தடுக்கணுன்ற அடிப்படையில தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான குளிர்பான நிறுவனங்கள் எல்லாம் நாங்கள் தடை செய்வோம், அது வந்து தேவையில்லாம தண்ணீரை வந்து வீணடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கோழி வளர்ப்பு, அதன் மூலமாக ஒரு கோழி முட்டை தயாரிக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்படுறதுங்கிறத தகவல்களாக கொடுத்து அதுலயும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. கோழி வளர்ப்பில் நீர்கொள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு முட்டை நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுது. அது மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்கு, அங்க ஒரு கார் உருவாகணும்னா எவ்வளவு தண்ணீர் செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதுக்கு தங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத இங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ், தமிழ் தேசிய குடிப்பருகம், தமிழ் தேசிய மது பருகம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய மதுபானங்கள் எல்லாமே தடை செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளநீர், பதநீர், நுங்கு இந்த மாதிரியான இயற்கை பானங்கள் வந்து இயற்கை குடிப்பருகமாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்டாகவும், அதுக்கு அடுத்ததா பனங்கள் மற்றும் தென்னங்கள் ஆகியவை பனம்பால் தென்னம்பால் என்ற பெயரில் தமிழ் தேசிய மது பருகமாக அறிவிக்கப்படும். இதனால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, நீர்வளத்தை கொள்ளையடிக்கும், மனித குலத்திற்கு கேட்டை ஏற்படுத்தும் செயற்கையான மது வகைகள் அனைத்தும் தடை செய்யப்படும். டாஸ்மாக் மதுபான கடைகள் விற்கக்கூடிய மதுபானங்கள் தடை செய்யப்படும், அதுக்கு பதிலாக தென்னங்களும் பனங்களும் விற்கப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பனைப்பொருள் சார்ந்த வேலை வாய்ப்பு, அந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பனங்காயா இருக்கட்டும், பனங்கிழங்கா இருக்கட்டும், அதுல இருந்து என்னென்னலாம் பண்ண முடியும், பை ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, இதை வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சீமான் வந்து பலமுறை மேடைகளில் இதை பேசியிருக்காரு. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா, இப்போ தானப்பா ஆடு மாடு மேய்க்கிறவங்களெல்லாம் நாங்கள் படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம், நீங்கள் மறுபடியும் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி வரும். அந்த விமர்சனத்தை பலமுறை அவர் மீதும் வைத்திருக்கிறார்கள், அவரும் பதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதில் அவங்க உறுதியாக இருக்காங்கன்றது இந்த மேனிஃபெஸ்டோவில் தெரியுது. என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணின்றதை எப்படி செயல்படுத்துவோம். ஒரு லைன்ல சொல்றேன், ஆடு மாடுகளை வளர்க்கறது வந்து அவமானம் இல்லை, அது வந்து வருமானமும் வெகுமானமும் தரக்கூடிய அரசு பணியா இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏறத்தாழ ஒரு 1000 குறுக்கம் பரப்பளவுல அரசால் இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்க கால்நடை மேம்பாட்டு பண்ணைகள் அமைக்கப்படும். அதுல காங்கேயம், உம்பளச்சேரி, புளியங்குளம், பட்டிமாடு, தேனி, மலைமாடு போன்ற நாட்டு மாடுகள் வந்து அந்த பட்டியல் அடைக்கப்பட்டு அதை நாங்க பராமரிப்போம்னு சொல்றாங்க. அதுல வெளிநாட்டு ஜெர்சி வகை மாடுகள் தடை செய்யப்படும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே போல நாட்டு மாடு பால் சந்தை பெருக்கம், இப்ப மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பால் பொருட்கள்ல ஒரு பெரிய வணிகம் இருக்கு இல்லையா, அதை நாங்க ஊக்கப்படுத்துவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த அடிப்படையில தான் நாங்க ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணின்னு சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத அவங்களுடைய செயல்பாட்டு வரைவுல முன்வைக்கிறாங்க. அடுத்ததா நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிற இந்த டாபிக், கழுதை வளர்ப்பு. ஷாக் ஆகாதீங்க, உண்மையிலேயே சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. கழுதை வளர்ப்பு என்பது நகைப்புக்குரிய செயல் அல்ல, அது மிகச்சிறந்த பொருளாதார வளம் மிக்கது. எகிப்திய அரசி கிளியோபெட்ரா தனது அழகை பராமரிக்க கழுதை பாலில் குளித்தார் என்பது வரலாறு அப்படின்னு இங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிக உயர்ந்த பாலாடை கட்டி கழுதை பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. செர்பியா போன்ற நாடுகளில் இது பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. உலக சந்தையில் இதற்கு 60 விழுக்காடு தேவை உள்ளது. எனவே கழுதை வளர்ப்பிலும் அரசு கவனம் செலுத்தும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கழுதை வளர்ப்பதிலும் அரசு கவனம் செலுத்தும். அதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது மருத்துவம். எப்பவுமே சீமான் வந்து நாம் தமிழரோட மேடைகள்ல பேசும்போது இலவசமா தர வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு மருத்துவம், தரமான மருத்துவமா இருக்கணும், எல்லாருக்குமே
எப்படி ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு தரமான மருத்துவம் கிடைக்குதோ, அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ, அதே தரத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவமனைகளையும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறத சீமான் தொடர்ந்து பேசுவார். அந்த அடிப்படையில் மருத்துவம் சார்ந்தவங்க என்னென்ன சொல்கிறாங்க, மருத்துவ கொள்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. மருத்துவ படிப்பு அனைத்தும் தூய தமிழ் மொழியில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தொடக்க நலவாழ்வு மருத்துவ மையம், இப்போ நம்ம சாதாரண கிராமங்களில் பார்க்குறோம் இல்லையா, கிராம ஆரம்ப சுகாதார நிலையம், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சிறப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும், உயர் சிறப்பு மருத்துவமனைகள் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீமான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்புன்னு நான் பார்க்குறேன். 24 மணி நேரமும் வெளி நோயாளிகள் பிரிவு. நீங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னு வைங்களேன், எந்த ஊரா வேணா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம ஓபி போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். உதாரணத்துக்கு பொதுவாக காலையில ஒரு 8:30 மணி 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, மதியம் ஒரு 12 12:30 அவ்வளவுதான். அந்த நேரத்துல தான் நம்ம வந்து ஃபீவரு, தலைவலி, வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாம் போக முடியும். டாக்டரை பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வரலாம். திடீர்னு ஒரு 2:30 3 மணிக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது. போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாளைக்கு காலைல வந்து பாருங்க அப்படின்னு பெரும்பாலான இடங்கள்ல சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல ஈவினிங் ஓபியும் இருக்கு. இதை தவிர்த்து பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல கூட காலையில குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு தான் வந்து பார்க்க முடியும். ஏங்க இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது, போதுமான அளவுக்கான பணியாளர்கள் கிடையாதுங்க. செவிலியர்களோ மருத்துவர்களோ அந்த டைம்ல தான் இருப்பாங்கன்றதுனால தான் அந்த டைம்ல வர சொல்றாங்க. 24 hours வந்து ஒரு ஓபி அவுட் பேஷண்ட்ஸை வந்து பார்க்கறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம்னு சொல்றாங்க. இப்போ இதனால என்ன ஆகும், நம்ம வந்து இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம் நினைப்போம். அந்த டைம்ல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலன்னா அடுத்த நாள் வரையும் வெயிட் பண்ணணும்னு சொல்லும்போது சில நேரங்களில் நம்ம லீவ் போட்டுட்டு போற மாதிரி ஆயிரும், பர்மிஷன் போட்டுட்டு போற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா வேற என்னங்க பண்றது, லீவும் போட முடியாது, நம்ம வேலையும் பாதிக்கும். சரிங்க பிரைவேட்ல போய் பார்த்துவோம்னு சொல்லிட்டு அங்க போனா இன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கே தெரியும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் போனா 500 1000 2000 சொல்லிட்டு சர்வசாதாரணமா வந்து ஒரு ஃபீவருக்கோ இல்லை ஒரு தலைவலிக்கோ எதுக்கு போனாலும் சார்ஜ் பண்றாங்க. அப்போ ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து உயர்தர சிகிச்சைகள் கிடைக்குது, சர்ஜரிஸ் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் பேசிக்கான விஷயங்கள் எனி டைம் திடீர்னு நைட் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தூக்கிட்டு ஓடுறோம். பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்க்கலாம். எமர்ஜென்சி இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. எமர்ஜென்சி வார்டு இருக்கு, நம்ம அட்மிட் பண்ணலாம், ஆம்புலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் சின்ன சின்ன ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் காலையில் அந்த டாக்டர் வர வரையும் வெயிட் பண்ணணுமா? இமீடியட்டாக போய் பார்க்கறதுக்கான வசதி இருந்தால் நல்லா இருக்குமேனு நிறைய பேர் நம்ம பேசுறதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஷயத்தை கூட கவனிச்சு தேர்தல் அறிக்கையில நாம் தமிழர் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த 24 மணி நேரமும் வெளி நோயாளிகள் பிரிவு. என்ன சொல்றாங்க பாருங்க, தொடக்க நலவாழ்வு மருத்துவ மையம் மற்றும் உயர் சிறப்பு மருத்துவமனை வரையிலும் வெளிநோயாளிகள் பிரிவு 24 மணி நேரமும் இயங்கும். அதற்கேற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படுவார்கள். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் தங்களின் ஒரு நாள் ஊதியத்தை இழக்க வேண்டி இருக்காது. அதிக தொகையை செலவு செய்து தனியார் மருத்துவமனைகளை தேடி போவது குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது சும்மா பேருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 2 லைன் போட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு துறை சார்ந்தும் நீங்க உட்காந்து பேசுனீங்கன்னா 1000 விஷயம் இருக்கும். மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நோயாளிகளா நம்ம அங்க போறோம் பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் வேறவா இருக்கும். அங்கேயே வேலை செய்யற டாக்டரோட பிரச்சனை வேறவா இருக்கும், அங்க வேலை செய்யற நர்ஸோட பிரச்சனை வேறவா இருக்கும், மருத்துவ பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவரு, அங்க வந்து தூய்மை பணி செய்யக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டா இத்தனை பிரச்சனைகள் இருக்கும். ஒரு அரசாங்கம் நோயாளிகளுக்கும் தேவையானதை பண்ணி கொடுக்கணும், அங்க வேலை செய்யற மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும், அந்த பணியாளர்களுடைய சம்பளம், அவங்களுடைய ஊதிய உயர்வு, அவங்களுடைய பணி பாதுகாப்பு, இதையும் பார்க்கணும். அத்தனைக்குமான விடையை தரக்கூடியதாக ஒரு தேர்தல் அறிக்கை என்பது இருக்கணும். அந்த வகையில ஒவ்வொன்றையும் விரிவாக அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது செயல்பாட்டுக்கு வருமா வராதா, நடைமுறையில சாத்தியமா இல்லையான்றதுல நிச்சயமா விவாதம் இருக்கு. பட் ஒரு சீரியஸான மக்களை வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காம என்ன வேணாலும் அடிச்சு விட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்காம மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து விரிவாக நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையில இருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த பாயிண்ட் ஒரு உதாரணம். இன்னொன்னு நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தரத்தை உயர்த்துவோம். எப்படின்னா, நீங்க ஐஏஎஸ் ஆருங்க, ஐபிஎஸ் ஆருங்க, ஐஆர்எஸ் ஆருங்க, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர் யாரா இருந்தாலும் நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது நாம் தமிழர் ஆட்சியில கண்டிப்பா நாங்க அப்படி ஒரு சட்டம் போடுவோம்.
இன்னைக்கு வந்து நீங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறீங்க, ஏழை ஜனங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனால தானே அப்படி இருக்கு. நாங்க இதை மாத்துவோம்னு சொல்றாரு. பட் நடைமுறையில் அது சாத்தியமானது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி ஒரு சட்டம் போட முடியுமா? அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா இருக்குமா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது சரியாக இருக்குமான்ற கேள்வி இருக்கிறது. பட் பொதுமக்களுக்கு இருக்கிற நியாயமான ஒரு கோபம், இல்ல ஒரு புரிதலற்ற கோபம்னு கூட சில நேரங்களில் சொல்லலாம். ஏன்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் மருத்துவம் பார்த்துக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அது வந்து பாதிப்பே இல்லாத அளவுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போய் சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அதுதான் அரசினுடைய கடமை. அந்த கடமையை எல்லாம் சரியா செய்யணுன்றதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அடுத்தது இதுல இன்னொன்னு சொல்றாரு. இப்ப வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஓபிக்கு லைன்ல நின்றுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் நடமாடும் மருத்துவமனை நாங்க அமைப்போம். அவங்களுக்கு என்னன்னா உடம்பு சரியில்லை, ஒரு ஃபோன் அடிச்சா போதும், டாக்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களோட பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு வீட்லயே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. அதற்கான வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு நாம் தமிழர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு போகும்போது இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜீவ்காந்தி, ஓமந்தூரார் மாதிரியான அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்தும் வருவாங்க. வந்து அங்கே நம்மளுடைய உறவினர்கள் யாரோ அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க அந்த வார்டில் இருப்பாங்க. பட் அந்த அட்டெண்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கான இடமே சரியா இருக்காது. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், அரசு மருத்துவமனைகளில் அந்த வராண்டால படுத்து தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஓமந்தூராரில் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு தனி அறை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தான் எல்லாருமே இருக்கணும். இப்போ வந்திருக்கிறவங்களில் அவங்களோட உறவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அட்டெண்டராக வந்திருக்கவங்க கூட வயசானவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கே ஒரு உடல்நல குறைபாடு இருக்கலாம். அவங்க வந்து தரையில படுத்து தூங்குறத நம்ம சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். இந்த ஆட்சியிலையும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க, அவங்க யாராவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரே ஒரு அறைக்குள்ள தரையில தான் படுத்து தூங்கணும் அப்படின்றது சுகாதாரம் சார்ந்து யோசிச்சாலும் சரி, ஒரு சுயமரியாதை சார்ந்து யோசிச்சாலும் சரி, அது நல்லதா? இப்போ வந்து ஒரு அதிகாரிகளோ இல்லை ஒரு அமைச்சர்களோ இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உறவினர்களை அப்படி தங்க வச்சிருவாங்களா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? அந்த இடத்துல இருந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அப்படி வரக்கூடிய நோயாளிகள் தங்குவதற்கான விடுதிகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி தரும்னு சொல்றாங்க. தொலை தூரத்திலிருந்து வராங்க, ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா உறவினர்கள் எங்க போய் தங்குவாங்க? பணம் இல்லாதனால தான் அவங்க இங்கே வராங்க. அவங்க போயிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க முடியுமா? அதற்கான ஒரு சொல்யூஷனையும் நாம் தமிழர் முன்வைத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியா பார்க்கும்போது இப்போ வயசான பெற்றோர்களை வந்து நிறைய பேர் கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸை யாரும் பார்த்துக்கல, ஒருத்தர் வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்காம விட்டுறாரு அப்படின்னா அவருக்கு அரசாங்க பணி கிடைக்காது, கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் எதுவுமே கிடைக்காது. அப்படி இருப்பவர்களை கவர்மெண்ட் வந்து நிச்சயமா இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே வராது. ஒருவேளை கைவிடப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை பராமரிப்பதற்கான இல்லங்களை உருவாக்கி அவர்கள் நல்ல சுயமரியாதையோடும் உடல் நலத்தோடும் வாழ்வதற்கான வசதிகளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செய்து தரும் அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததா மீனவர்கள் நலன் சார்ந்தும் நாம் தமிழர் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல மீனவர்கள் படக்கூடிய துன்பங்கள், அவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் அதற்கான தீர்வுகளையும் வைக்கிறாங்க. அதுல நெய்தல் படை, இதையும் வந்து சீமானதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நான் நெய்தல் படை கட்டுவேன் என்னுடைய ஆட்சிக்கு வந்தா. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களே அந்த நெய்தல் படையில இருப்பாங்க, அவங்க நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் சோசியல் மீடியால விமர்சனத்துக்குள்ளாச்சு, ட்ரால் மெட்டீரியலா கூட மாறினதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதோடு சேர்த்து இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் மீனவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவுக்கு இருக்கு. எப்படி வந்து அவங்க பெண்களுக்கு தனி தொகுதிகள் கேட்கிறாங்களோ அதே மாதிரி மீனவர்களுக்கு தனி தொகுதி தமிழ்நாட்டில் தரணும். குறைந்தபட்சம் 6 தொகுதிகளாவது மீனவர்கள் மட்டும் போட்டியிடக்கூடிய வகையில தனி தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில முன்வைக்கிறாங்க. அடுத்ததாக வீரப்பனுக்கு நினைவிடம் கட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வீரப்பன் அவர்களுடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள் போன்ற நாட்களை வந்து நாம் தமிழர் கட்சி எப்போதுமே அவங்க அனுசரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அந்த வகையில வீரப்பனுக்கு ஒரு நினைவிடம் கட்டுவோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. வீரப்பனுடைய மகள் வித்யா வீரப்பனும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. அவங்களும் இந்த தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருக்கிறது. பல இடங்கள்ல வீரப்பன் குறித்து சீமான் வந்து அவர் இருந்தபோது வனங்கள் எப்படி இருந்தது, அவர் வனக்காவலனாக இருந்தாரு, அவரை சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்றதே தப்பு, அவர் தான் உண்மையான வனக்காவலன் அப்படின்லாம் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு. அது குறித்தும் இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொன்று, கல்விக்கான முக்கியத்துவம், அரசு பள்ளிகள் எப்படி இருக்கணும், தேசிய கல்விக் கொள்கையில நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, நாங்கள் அதை எதிர்க்கிறோம்னு அவங்களும் சொல்றாங்க.
அதே மாதிரி இந்த ஆல் பாஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, 8வது 9வது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் இல்லாமல் தேர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட்டோடைய சட்டமாக. அதாவது எக்ஸாம் வச்சு மாணவர்களை ஃபெயில் ஆக்க மாட்டோம், 10th தான் டேரெக்டாக எக்ஸாம். ஏன்னா இடையில ஒருவேளை அவங்க வந்து 5th-லையோ 8th-லையோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா படிக்காமல் போயிடுவாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க, ட்ராப் அவுட்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி 10th வரைக்கும் வந்துட்டோம்பா, 10th எக்ஸாம் வைப்போம், அங்கே ஒருத்தர் ஃபெயில் ஆனா திருப்பி எக்ஸாம் எழுதிட்டோம். அதர்வைஸ் 9th வரையும் வந்து நீங்கள் வந்து என்னதான் எக்ஸாம் எழுதினாலும் யாரையும் ஃபெயில் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் 3வது வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் அவங்க வந்து எக்ஸாமினேஷன்ஸ், பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கல, நாம் தமிழரும் அதை உறுதியாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், எப்படி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடைய மகன்கள் அதிகாரிகளுடைய குழந்தைகள்லாம் போய் அவங்க அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் தான் படிக்க வைக்கணும், அப்போதான் அதோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் உங்களுடைய செயல்பாட்டு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு குறித்த தங்களுடைய பார்வையும் முன் வச்சிருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதே நேரத்தில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி பதிவு செய்திருக்கிறது. இதற்கெல்லாம் நிறைவாக என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த திட்டங்களை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது, ஏன் எதிர்க்குது அப்படிங்கிறத ஒரு பட்டியலாகவே போட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகம், பரந்தூர்ல விமான நிலையம் வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம், நீட் நுழைவுத் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பதிவு செஞ்சிருக்காங்க. கூடங்குளம் அணுமின் நிலையம், ஸ்டெர்லைட் திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரோதமாக இல்லை தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக எந்தெந்த திட்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுன்னு சொல்லி அந்த திட்டங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதற்கான காரணங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படியாக ஒரு ஏறத்தாழ ஒரு 470 பக்கங்களை கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. சீமானும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறாரு. ஒரு எலெக்ஷன்ல வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தேர்தல் அறிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறது, ஒரு பிரச்சனையில அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் நாம் தமிழர் தயாரித்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது விரிவானதாக எல்லா துறைகளுக்குமான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் திட்டங்களும் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றதையும் ரொம்ப அழகாகவே குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் விரிவாகவே சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.